ஏங்க சாரிங்க, நான் உங்களை எங்கேயாவது கூட்டின்னு போகணுன்னு தான் நினச்சேன். இப்படி மழை வரும்னு நான் நினைக்கலங்க. விடுங்க, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? பரவாயில்ல. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி ஆனனா, அதான். விடுங்க. சாரிங்க, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி விடுங்க. இப்போ நான் ஃபீல் பண்ணலைன்னா மட்டும் மழை என்ன நிற்கவா போகுது? லீவ் இட். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரீயாக விடுங்க. மாப்பிள்ள டேய் ஏண்டா வைத்தியம், உன் பொண்டாட்டி கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டு மாலையில் எங்கே வந்து நின்றுருக்க? மழை வந்துச்சுன்னு தானே இங்கே நிற்கிறோம். நல்லா இருக்கியாம்மா? ஏண்டா நம்ம ரூம் பக்கத்தில் தான்டா இருக்கு, இங்கே நின்று ஏன்டா கஷ்டப்படுறீங்க? வாடா அங்கே போகலாம். உனக்கு ஓகே தானம்மா? டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மழை நின்ன உடனே நாங்கள் கிளம்புறோம், நீ கிளம்பு. டேய் லூசாடா நீ, மழைலாம் இப்போதைக்கு விடுற மாதிரி தெரிலடா. நீ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை இங்கே நிற்க வைப்பியா? பொம்பளை பிள்ளை வேறடா. இந்தா கொடையை புறா, வண்டி சாவியை குடுறா. டேய் நீ போடா. நான் வண்டி சாவியை குடுறாண்ணா. இந்தா வாங்க. இந்த பக்கம் வாங்க. ஓகே தானேங்க? எங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் க்ளீனாக இருக்கும்ல? சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒன்று கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி, என்னுடைய காதலி. சதிகாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி, என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி, என்னுடைய காதலி. டேய் நீ என்னடா இப்படி நினைச்சிட்டு வந்து நிக்கிற? மச்சான் விஷ்ணுவும் ஒய்ஃபு வராங்கடா. அவன் ஒய்ஃபுமா? அந்த பொண்ணு ஏன்டா இங்கே கூப்பிட்டு வரான்? நான் தாண்டா வர சொன்னேன், மலையில் பஸ் ஸ்டாப்பில் நனைஞ்சிட்டு இருக்காங்கன்னு. எங்கண்ணா இப்போ? வந்துட்டு இருக்காங்கடா. வராடா. அதுக்குள்ள எப்பறம் அதெல்லாம் கிளீன் பண்ணுறது? டைம் இல்லடா. எப்படியாவது பண்ணுங்கடா. அடே ஆட்டத்தை கடைங்கடா. ஐயோ உள்ள போலாம், உள்ள போலாம், உள்ள போலாம். வா மச்சான், வா மச்சான், வா உள்ள வாங்க. வாமா. உள்ள வா உள்ள மச்சான். வாங்க.
வாங்க வாங்க வா மச்சான் உள்ள வா வழி விடுங்கடா. வாமா உள்ள வா வாங்க வா மச்சான் உள்ள உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வழி விடுங்கடா. வாங்க உள்ள வாங்க என்னடா பண்றீங்க? வா மச்சான் வா மச்சான். உள்ள வாங்க டேய் ஆமா உள்ள என்னடா? வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க வாடா உள்ள வா வா மச்சான் உள்ள வா மச்சான் வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க நீங்களும் எல்லாரும் உட்காரலாம்ல. இங்கிருந்து பார்க்க எல்லாரும் ரொம்ப பெருசா தெரியுறீங்க. அப்பாடா ம் யாரா இருக்கும் அங்க என்னடா பாக்குற? நான் என்னண்ணா பொண்ணு இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாங்கண்ணா. ஏய், உனக்கு விஷ்ணு தெரியல? அவனோட கோட்டால் தான் நீங்க ரிசர்வே ஆயிருக்க. அது அவன் பொண்டாட்டிடா விளக்கண்ண. ஏய் வே. என்ன மச்சான் எப்படி இருக்க? ஆ? மா எதுனா குடிக்கிறியாமா? தண்ணி தண்ணி. தேங்க்ஸ். டம்ளர் எடுத்துட்டு வாடா. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்லைங்க. ஏன் ஏன்டா போ. டேய் மச்சான் டேய் இதை பேசுறா. என்னண்ணா பேசுறது? நான் என்னடா பேசுறேன்? நீ பேசுங்களேன்டா. பேசுறது நீ பேசு பேசுறோம். நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? என்ன நீ லூசு. ஐயோ ஐயோபி பேங்க். ஏன் டார்கெட் எதுவும் முடியலையா? இல்லடா சும்மா பேசணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டீங்களா? ஆ? அதுக்கு தான் வெளியே கிளம்புனோம். மழை வந்துச்சு, அப்படியே வந்துட்டோம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? இல்லை சரி சிக்கன் பிரியாணி ஏதாச்சும் செய்யட்டுமா? மச்சான் இரு வரேன். வெட்டிடு. நான் எப்படிண்ணா? எப்பவுமே நீ தான் நல்லா வெட்டுவ. நீயே வெட்டிடு. நோ கொடுங்கண்ணா. நான் தான் எப்பயும் வெங்காயம் வெட்டுவேன். தெரியுது. இப்படி எதுவும் வீட்டில் செய்கிற மாதிரி தெரியலையே. ஆ? இல்லை இப்படி எதுவும் வீட்டில் செய்கிற மாதிரி தெரியலையேன்னு சொன்ன வேற எதுவும் இல்லை. ஆ? நான் தானேங்க பண்ணுறேன். ஏங்க ம்? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். அங்கே இருக்கு போங்க. க்ளீனாக இருக்கும் போங்க. ஐயோ எங்க போறீங்க? ரெஸ்ட் ரூம். அதுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த ரூம்ல 10 மணிக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ம்
வேலை பார்க்கல. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தவன்னு எண்ணி கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லாடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூலம் பத்த வச்சு காயலாம். கைகோரும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கும் பால் வெள்ளம் போல பாயலாம். அச்சி வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரம்பு அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். ஹேய் காட்டுக்குள்ள மனசு. எப்பவுமே இப்படிதான் பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா எல்லாரும்? பாட்டு பாடுவோம், ஆடுவோம், அப்பப்போ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். இந்தா ஆ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா சொல்லு. நாளைக்கு அவங்க பர்த்டே, எதாவது பண்ண முடியுமா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாது. போதும் சொல்கிறேன். எப்படா பண்ண முடியும்? இல்லைண்ணா, வெளியே ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகலான்னு தான் போனேன். மழை வந்துருச்சு, அதான். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓ ம் ம் பேங்கா இங்கே வா. பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போ. என்னண்ணா உள்ளே போ, உள்ளே போடா. டேய் தம்பி, உள்ளே போடா. ஏன் நீ போ. எதனா காரணம் சொன்னா கேட்பீங்களா? ஏதோ ஒன்று பேசி நீ போங்கடா உள்ள. ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க? ஹெட்டு, எதுக்கு எங்க எல்லாத்தையும் வர சொன்னீங்க? அனு பொண்ணுக்கு பர்த்டேவான், விஷ்ணு சொன்னான். நம்ம என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்றது? இப்போ நம்ம உங்களுக்கு எதுனா சர்ப்ரைஸ் பண்ணணும். வெளியே வேற மழை பெய்யுது. இப்போ நம்மளால என்ன வாங்க முடியும்? கேக் வாங்கலாமே, ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவான். நல்ல ஐடியா. ஆர்டர் பண்ணுங்க. இந்த பண்ணு பண்ணு. ஓ அப்படியா? ஏய் எப்ப பாரு நெட்டில நின்னீங்க. சிக்னல் வர இங்க இருக்கு. என்னடா டவரே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு கிடைக்குதாடா? ஏன் இந்த மாதிரி மழையாலையோ? சரிண்ணா, மச்சான் எனக்கு சுத்தம்டா. எமர்ஜென்சி கால்ஸ் ஒன்லி அப்படின்னு. ஆர்டர் எடுத்துப்பாங்களாம். டெலிவரி கஷ்டமா. நமக்கு வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி போடுறாங்க. வேறு சிரிக்கிறான். என்னண்ணா எல்லாம் என்ன சுற்றுறீங்கோ? என்னடா நீ தான் செட் ஆவ. நீயே போய் வாங்கி வந்துரு. நானா? நான் வெளியே மழையோ இடியோ புயலோ காத்தோ இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம்டா. நான் அது இல்லைண்ணா, அந்த கடை அண்ணா நகரில் இருக்குதுண்ணா. டேய் நம்ம ரூம் இங்க இருக்குடா, அண்ணா நகர் இங்க இருக்குடா, இவ்வளவு தான்டா டிஸ்டன்ஸே. இந்த உலகம் உன்னை தோத்துருன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. நான் அது இதுதான் நமக்கான நேரம். நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம இப்படி தான் விடுறதா? டேய் இங்க போறா. நமக்குன்னு அன்பு பாசம் நட்பு எதுவும் இல்லையா? டேய் தம்பி, நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றோமோ நாளைக்கு நமக்கும் அதுதான். உன்னால முடியும். என்னால முடியும். உன்னால முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். எஸ், என்னால் மட்டும்தான் முடியும். உங்கள் எல்லாரையும் கேக் வாங்கி வந்து மீட் பண்ணுறேன். இது ஓ மேலே சத்தியம்ண்ணா. என்னடா அட்டா மாமே. ஆமாம் அப்படிதாங்க. முடிஞ்சு சாப்பிடலாமாண்ணா? போட. என்னண்ணா இன்னும் அவன் வரவே இல்லை? அவன் வரலன்னா என்ன பண்ணுறது?
நீ போய் ரெடி பண்ணு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம் சரிண்ணா. உள்ள வாடா. நீங்களும் வாங்க. என்னடா? வாங்க சொல்கிறேன் வாங்க. வாங்க வாங்க. ரெடியா? சொல்கிறேன் வா. கண்ணை கட்டி கூட்டோடா. யாரிவள் எனக்கானவள் பேச்சிலே குளிர்த்தியவள் யாரிவள் என்னை சேர்ந்தவள் பார்வையால் என்னை ஆள்பவள் ஒரு பயணத்தின் இடையில் தளரற்ற நடையில் கிடந்தவன் நான் தானே புது நிழல் என்ற வடிவில் மிக மிக அருகில் வந்தவள் நீதானே சேரும் நேரம் வரை மண்ணின் வாசனை மழை துளி காணுமா என்னை சேர்ந்த பின்னே உந்தன் வாசனை என்னிடம் காணமா ஒரு பயணத்தின் இடையில் தளரற்ற நடையில் கிடந்தவன் நான் தானே புது நிழல் என்ற வடிவில் மிக மிக அருகில் வந்தவள் நீதானே யாரிவள் எனக்கானவள் பேச்சிலே. என்னப்பா எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தான் பண்ணீங்களா? எல்லாம் டீம் இருக்கு, எல்லாம் தனியாக செய்ய முடியாது. சாப்பிடலாம். நோ நோ என்னதுல கை வைக்கிறேன். ம் எடுத்துக்கோ. தண்ணிங்கடா. ஏன்டா தண்ணியை எடுத்து வைக்க மாட்டீங்களா? என்னடா நீ என்ன நான் போகிறேன் இருங்க. மா ரொம்ப தங்கமான பையன்மா. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. நீ அவனை விட சின்ன பொண்ணுன்றதுனால எங்கே நாங்கள்லாம் கிண்டல் பண்ணிடுவோமோன்னு பயப்படுறான். கிண்டல்னு இல்லை, நாங்கள் தப்பாக பேசுகிறோன்னு பயப்படுறான். ஆக்சுவலாக ஊரில் உங்களை தப்பாக பேசிட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் கல்யாணம் ஆன மறுநாளே உங்களை சென்னை கூப்பிட்டு வந்துட்டான்.
நாங்க ம் என்னங்கடா ம் சாப்பிடு 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 வைங்க வைங்க வைங்க. என்னடா பண்ணீங்க வைங்கா கவனிப்புல அதிகமாக இருக்கு ஏங்க ம்? எனக்கு போதும் நான் போதுமா மா நீ வைமா. வைமா வைமா ம். பரவாயில்ல அப்படியே வச்சிருமா வச்சிரு வச்சிரு என்னங்க உள்ள ரொம்ப புழுக்கமாக இருக்கு நான் வெளியில் இருக்கேன் ஆ அண்ணா சூப்பராக இருக்குண்ணா அது ஒரு பிரியாணி சாப்பிட்றது முக்கியம் இல்லை அந்த பொண்ணு தனியாக பேச கூப்பிட்டுருக்குடா இதெல்லாம் அப்படின்னு உனக்கு தெரியுது